வெல்கம் டு ஷார்ட் சேனல். முதல்ல டிரான்ஸ்ஃபார்மர் முக்கியமான டெஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் கிளாஸ் வந்து பார்த்தோம்னா ஐஆர் டெஸ்ட் லெவல் பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தோம்னா வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் டெஸ்ட் லெவல் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ crucial diagnostic tool to access the conditions of transformer winding. crucial ஒரு முக்கியமான இந்த வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் தான் வந்து பார்த்தோம்னா முக்கியமான டூல். எதுக்கு? இந்த கண்டிஷன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங். இந்த வைண்டிங் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா, ஹெல்த்தியான கண்டிஷன்ஸ் தான் இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிக்க தான் ஒரு முக்கியமான டூல்ஸ் தான் வந்து பார்த்தோம்னா வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் டெஸ்ட். ஓகேங்களா? இதுக்காக டெஸ்ட் வந்து இருக்கோம். இதுக்காக இதுனா பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்ணுது. மெஷர் த எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. ஓகேங்களா? இதனால வந்து பார்த்தோம்னா இதுல இருக்கிற பொட்டன்ஷியல் இஷ்யூஸ்லாம் வந்து பார்த்தோம்னா ப்ரொவைட் பண்ணோம். என்னென்னு பார்த்தோம்னா லைக் லூஸ் கனெக்ஷன்ஸ், இல்லை டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுறது, இல்லை டேமேஜ் ஆச்சுன்னா இன்சுலேஷன் வந்து டேமேஜ்னாலும் காட்டி கொடுத்துரும். இந்த 3 இஷ்யூஸ்லாம் வந்து பார்த்தோம்னா அழகாக காட்டி கொடுத்துரும் இந்த வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாலே. ஓகேங்களா? டெம்பரேச்சர் இருந்தாலும் சரி, லைக் லூஸ் கனெக்ஷன்ஸ் இருந்தாலும் சரி, டேமேஜ் ஆனாலும் சரி, 3 காட்டி கொடுத்துரும். ஸோ இது ஏன் வந்து ஒரு இம்பார்ட்டன்டாக நான் நினைக்கிறேன்னு பார்த்தோம்னா இதுல வந்து பார்த்தா டிஃபெக்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா ஃபால்ட் வந்து நம்ம காட்டி கொடுத்துரும். ஓகேங்களா? டு இன்க்ரீஸ் த ரெசிஸ்டன்ஸ் கேன் இண்டிகேட் தி ப்ராப்ளம்ஸ். ஓகேங்களா? ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எங்கெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதோ அங்கெல்லாம் வந்து பார்த்தா ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அதனால நம்ம கண்டுபிடிச்சா வைண்டிங்ல வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, இஷ்யூஸ் இருக்கு. அது என்னென்ன இஷ்யூஸ் பார்த்தோம்னா நம்ம செக் பண்ணிக்கலாம். லூஸ் கனெக்ஷனா இருக்கா, இல்ல வந்து பார்த்தா கரெக்ஷன்னா அழிகிறது. ஸோ நம்ம எதனா அழிச்சு போயிருக்கா, இல்ல டேமேஜ் ஆயிருக்கா, இன்சுலேஷன்ஸ் எதனா டேமேஜ் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே நம்ம வந்து பார்த்தா டிரெக்ட் பண்ணி கொடுத்துரும். அதான் வந்து பார்த்தா இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா டீஎனர்ஜைசேஷன்ஸ் ஆயிருக்கா சொல்லிட்டு நம்ம முக்கியமா செக் பண்ண வேண்டியதே இதுதான், டீஎனர்ஜைசேஷன் சொல்லிட்டு. ஏன்னா நம்ம எனர்ஜிஸ்ல இருக்கும்போது வந்து பார்த்தா கரண்ட் தப்பா தான் காட்டுறோம் சொன்ன மாதிரி. ஏன்னா வந்து பார்த்தோம்னா அதிலே ஆல்ரெடி வந்து பார்த்தா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஸோ அதிலே தங்கி இருக்கும். எப்போ நீங்க பவர் சப்ளை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க செக் பண்றீங்களா அப்பதான் ஒரிஜினல் வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் டீஎனர்ஜைசேஷன் கரெக்டாக பண்ணிருக்கீங்களா, வேல்யூஸ்லாம் 0 இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு அப்புறம் வந்து டெஸ்ட் எடுக்கணும். ஸோ இதையுமே செக் பண்ணணும். இதுல இன்ஜெக்ட் பண்ற கரண்ட் வந்து பார்த்தோம்னா டிசி கரண்ட். நான் ஏன் டிசி கரண்ட் தான் இன்ஜெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு போன பார்ட்ல சொல்லியிருக்கேன். ஸோ ஏன்னா இதுல வந்து பார்த்தா ஃபிளக்சுவேஷன் கிடையாது, அதனால தான் வேற ஒன்றும் இல்லை. ஸோ இதுலயுமே வந்து பார்த்தா சேம் அமௌண்ட் ஆஃப் 500 வோல்ட் 1000 வோல்ட் டிசி வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் டெஸ்ட் பண்ண போறோம், வேற ஒன்றும் இல்லை. ரெண்டாவது வந்து பார்த்தா வோல்டேஜ் ட்ராப். இதுல வந்து பார்த்தோம்னா இது வோல்டேஜ் ட்ராப் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஆர் ஃபேஸ் வைண்டிங்க்கும் ஒய் ஃபேஸ் வைண்டிங்க்கும் இதே வந்து பார்த்தா எவ்வளவு வோல்டேஜ் வந்து மெஷர் பண்ணது நீங்க இருக்குது, எவ்வளவு வோல்டேஜ் ட்ராப் ஆகுதுன்னு சொல்லிட்டு அங்கேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நீங்க கொடுக்குற சப்ளை அங்க வந்து கிடைக்கிற வேல்யூஸ், ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. ஓகேங்களா? ஒண்ணு இதுல வந்து இப்போ நீங்க கொடுக்குற இதை கிட்னு வச்சுக்கோங்க. இந்த கிட்ல வந்து பார்த்தா டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரி, இது செகண்டரி. ஓகேங்களா? RYBN, இது RYB, இதான் வந்து கிட். ஓகேங்களா? இப்போ இதுல வந்து எப்படி நீங்க வேல்யூ எடுக்கிறீங்க பாத்தீங்கன்னா ஒரு 2 லீட் இருக்கும், கரண்ட் லீட் வோல்டேஜ் லீடுன்னு சொல்லிட்டு இந்த கிட்ல இருக்கும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தா கரண்ட் லீட் வோல்டேஜ். இந்த 2 லீட் எடுத்து ஆர் ஃபேஸ்ல 1, இதுவும் ஆர் ஃபேஸ்ல 1, ஒய் ஃபேஸ்ல 1, ஒய் ஃபேஸ்ல 1. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தோன்னா இப்போ ஆறு ஒய்ல வந்து 2 லீடு கச்சிச்சு, கரண்ட் லீடு கச்சிச்சு, வோல்டேஜ் லீடு கச்சிச்சு. ஸோ நம்மளுக்கு ஓம்ஸ் விதி படி நமக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு V/I. ஸோ இதுல நீங்க கேல்குலேட் பண்ணீங்கன்னா V யோட வேல்யூ கிடைக்கும் 10 சும்மா வச்சுன்னா, I யோட வேல்யூ 2னா கூட இப்போ டிவைட் பண்ணா 5 கிடைக்குதா, அப்போ R = 5 ohms. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கிட்ட 2 லீடு இருக்கும், வோல்டேஜ் லீடு, கரண்ட் லீடு. ஸோ அதை நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்லாம் கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் நீங்க வந்து எப்படி இருக்குன்றத நான் பின்னாடி சொல்றேன். ஸோ இங்க வந்து பார்த்தோன்னா ஓம்ஸ் விதி படி தான் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் சொல்லி அப்படி செக் பண்றோம். ரெண்டாவது டெம்பரேச்சர் கரோசிவ். ஓகேங்களா? டெம்பரேச்சரால வந்து பார்த்தீங்கன்னா கரோசிவ் ஆகலாம். ஸோ இது அதையுமே வந்து நீங்க செக் பண்ணணும். ஃபேஸ் டு ஃபேஸ் கனெக்ஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுலயுமே வந்து நீங்க செக் பண்ணணும். ரெண்டாவது நம்ம முன்ன சொன்ன மாதிரி அதாவது முன்ன ஒரு ஸ்டார்டிங்ல இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது டிரான்ஸ்ஃபார்மர் அப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு ரீடிங் எடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரீடிங் நீங்க செக் பண்ணி பார்க்கணும். அப்படி எதனா மிஸ் ஆச்சுன்னா மாய்ஸ்சர், லூஸ் கனெக்ஷன், கரோசிவ் ஆயிருக்கா, டேமேஜ் ஆயிருக்கா, சம்திங் எதனா இஷ்யூ இருந்தால் காட்டி கொடுத்துரும். அதை கம்பேர் பண்றது எப்பயுமே இல்லை. அப்படி இல்லை நீங்க எதுவும் பண்ணாங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான வேல்யூஸ் இருக்கு. ஓகே, இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு ஸ்டாண்டர்டான வேல்யூ இருக்கு. இந்த ஐஆர் வேல்யூஸ்லாம் வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ்ல ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூ இருக்கு. அது எந்த ஸ்டாண்டர்ட் படினா IEEE இல்ல IEC சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. அந்த ஸ்டாண்டர்ட் படி தான் வந்து பார்த்தா நம்ம ஒரு டெஸ்ட் எடுக்கிறோம். நீங்க டிரான்ஸ்ஃபார்மர்ல வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணிருப்பாங்க எந்த ஸ்டாண்டர்ட் படி வந்து நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் டெஸ்ட் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்ல போறோம். இப்போ வந்து பார்த்தா நம்ம டிரான்ஸ்ஃபார்மரோட டெஸ்டிங் வந்து எப்படி பண்ண போறோம். இதுல வந்து பார்த்தா இந்த கிட்ல வந்து பார்த்தா வோல்டேஜ் லீடு, கரண்ட் லீடு இருக்கு. ஒன்னுலயே வந்து பார்த்தா 2 கேபிள் வந்து நம்ம இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது வந்து பிரைமரி வைண்டிங் RYB, இது வந்து பார்த்தா செகண்டரி. ஓகேங்களா? RYBN. ஸோ நம்ம இண்டிவிஜுவலா தான் நமக்கு தேவை. கரெக்டுங்களா? நம்ம வந்து கம்பேர் பண்ணுறது இப்போ என்ன இண்டிவிஜுவல் செகண்டரி எடுத்துனா R2N, Y2N, B2N. ஆனால் நமக்கு வந்து பிரைமரி இருக்குது. இப்போ அதை நம்ம எப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த கிட்ல இருந்து கரண்ட் லீட் ஒரு ஆர் ஃபேஸ்க்கும், வோல்டேஜ் லீட் ஒரு ஆர் ஃபேஸ்க்கும், அதே மாதிரி வோல்டேஜ் ஃபேஸிங் இங்க கரண்ட் ஃபேஸ் வந்து ஒரு லீடு ஒரு ஃபேஸுக்கு இப்போ ஆர் ஃபேஸ்னா அது வந்து பார்த்தா வோல்டேஜ் போகணும், கரண்ட் போகணும். ஒய் ஃபேஸ் வந்து பார்த்தா வோல்டேஜ் போகணும், கரண்ட் போகணும். அப்போ ரெசிஸ்டன்ஸ் சொல்லி நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இது கொடுத்ததே கிட்ட வந்து 1 மினிட் வந்து பார்த்தோன்னா
நீங்க வந்து செக் விட்டுணும் 1 மினிட் கழிச்சு வர வேல்யூஸ் வந்து எடுக்கணும் ஓகேங்களா. இப்போ இதுல வந்து வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணி போறீங்க, அம்மீட்டர் கனெக்ட் பண்ணி போறீங்க. இதே மாதிரி வோல்ட் மீட்டர் அம்மீட்டர் சோ ரெண்டுமே கனெக்ட் பண்ணிருப்பீங்க. இதுல வர வேல்யூஸ் ரீடிங்ஸ் எடுத்துக்கோங்க. சோ R = V/I இந்த ஃபார்முலா நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ கிடைச்சிடும். இப்போ சொன்ன மாதிரி செகண்டரியில RY னா நமக்கு கிடைச்சிருமே இண்டிவிஜுவலான வேல்யூஸ் R ரீடிங்ஸ். ஆனா இங்க RY ல ரெண்டு ஃபேஸ் இருக்கு. எப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ R க்கும் Y க்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 ohms எக்ஸாம்பிளுக்கு வருதுன்னா இப்போ R = 5 × 1.5 வருதுன்னா வர வேல்யூ தான் R = something வேல்யூ ஓகேங்களா. சம்திங் வந்துரும். அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா 1.5 ஆல வந்து நீங்க மல்டிப்ளை பண்ணலாம். இப்படி மல்டிப்ளை பண்ணாத கிடைக்கிற வேல்யூ தான் இண்டிவிஜுவல் வேல்யூ. R வேணும்னா R க்கும் Y க்கும், Y க்கு வேணும்னா Y க்கும் P க்கும், P க்கு வேணும்னா B க்கும் R க்கும். சோ நீங்க இப்படி தான் வந்து செக் பண்ணணும். செகண்டரி எப்படின்னா R க்கும் N க்கும் வச்சு செக் பண்ணனும், Y க்கும் N க்கும் செக் பண்ணனும், P க்கும் N க்கும் செக் பண்ணனும். எல்லாமே 1 மினிட் 500 வோல்ட் DC கொடுத்தா போதும். வேற ஒண்ணும் இல்ல फ्रेंड्स. Thank you.